के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जब के ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। தற்போது மத்திய அமைச்சராக பலரும் பதவியேற்று வருகிறார்கள். ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஜிதேந்திர சிங் முன்னாள் மத்திய அமைச்சரும் கூட அவர் மீண்டும் மத்திய அமைச்சரவையிலே இணைகின்றார். பாஜகவில் தொடர்ந்து ஒரு மூத்த ஒரு நிர்வாகியாக இருந்து வரக்கூடியவர். அனைத்து மாநிலங்களுக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்கக்கூடிய வகையில் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஜிதேந்திர சிங் அவர் ஒரு மருத்துவரும் கூட. சென்னையில் மருத்துவம் படித்தவர். குறிப்பாக நம்ம ஸ்டான்லி மருத்துவமனை இருக்கிறது, அங்கு அந்த மருத்துவம் பயின்றவர். அவர் தற்போது மத்திய அமைச்சராக பதவியேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசுத் தலைவர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं संघ के राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं अर्जुन राम मेघवाल ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। हेलो, தற்போது அமைச்சராக பலரும் பதவியேற்று வரக்கூடிய நிலையில் தற்போது அர்ஜுன் ராம் மேக்வால் தற்போது மத்திய அமைச்சராக பதவியேற்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே மத்திய இணை அமைச்சராக இருந்த அர்ஜுன் ராம் மெஹ்வால் தற்போது மீண்டும் அமைச்சரவையிலே இணைகின்றார். யார் யாருக்கு என்ன மாதிரியான பொறுப்புகள் வழங்கப்பட இருக்கிறது என்பது விரிவாக அறிவிக்கப்பட இருக்கின்றது. அதுக்கு முன்னதாக ஒவ்வொருவரும் இந்த அமைச்சரவையிலே இடம்பெறக்கூடியவர்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக பதவியேற்கக்கூடிய அந்த காட்சியை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மிக மூத்த ஒரு நிர்வாகியாக இருந்து வரக்கூடிய அவர் தற்போது பதவியேற்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். தமிழ்நாட்டிற்கு கூட பலமுறை அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பங்கேற்பதற்காக வந்திருக்கின்றார். அர்ஜுன் ராம் மெஹ்வால் மீண்டும் மோடிஜியினுடைய அமைச்சரவையிலே பங்கு பெறுகிறார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं संघ के राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं प्रतापराव गणपतराव जाधव ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्य के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा।
தற்போது மத்திய அமைச்சராக பிரதாப் ராவ் ஜாதவ் பதவியேற்றுக் கொள்ளக்கூடிய அந்த நேரடி காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் தொடர்ந்து 3வது முறையாக அதாவது எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 2009, 2014, 2019 என 3 முறை தொடர்ந்து எம்பியாக இருந்த நிலையில் தற்போது 4வது முறையாகவும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே பாஜகவில் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகியாகவும் இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு மகாராஷ்டிராவிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அவரையும் மத்திய அமைச்சரவையிலே சேர்த்து தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவர் பதவியேற்றுக் கொள்ளக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். குடியரசுத் தலைவர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கக்கூடிய அந்த நேரடி காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதாப் ராவ் ஜாதவ் தற்போது மத்திய அமைச்சரவையில் இணைகின்றார். அவருக்கான அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. As by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will faithfully and conscientiously discharge my duties as a Minister of State for the Union, and that I will do right to all manner of people in accordance with the Constitution and the law, without fear or favor, affection or ill will. I, Jayant Chaudhary, do swear in the name of God that I will not directly or indirectly communicate or reveal to any person or persons any matter which shall be brought under my consideration or shall become known to me as a Minister of State for the Union, except as may be required for the due discharge of my duties as such Minister of State. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஜெயந்த் சௌத்ரி தற்போது மத்திய அமைச்சராக பதவியேற்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றவர். அதாவது 2009 காலகட்டத்திலே அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார். பிறகு ராஜ்யசபா எம்பியாகவும் அவர் தொடர்ந்து இருந்து வரக்கூடிய சூழ்நிலையே அவர் தற்போது மத்திய அமைச்சரவையிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த முறை பாஜகவிற்கு எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் கூட ஒரு போதுமான ஒரு எண்ணிக்கையிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்போது உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஜெயந்த் சௌத்ரி அவருக்கு தற்போது மத்திய அமைச்சரவையிலே இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் பதவியேற்றுக் கொள்ளக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं संघ के राजमंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं जितेंद्र प्रसाद ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय संघ के राजमंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवा जबकि ऐसा राजमंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना उपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संचित या प्रकट नहीं करूंगा। தற்போது மத்திய அமைச்சராக ஜிதின் பிரசாத் பதவியேற்றுக் கொள்ளக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜிதின் பிரசாதா பொறுத்தவரையில உத்தரப்பிரதேசத்திலிருந்து தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர். தொடர்ந்து பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்களும் தற்போது பதவியேற்றுக் கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலில் பிரதமர் பதவியேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். ராஜ்யசபாவில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்களும் அதே போல புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து 3 முறை 4 முறை எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட மூத்தவர்கள் என பலரும் தற்போது இந்த மத்திய அமைச்சரவையிலே இடம்பெறக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं श्रीपाद यशो नाइक ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय
संघ के राज्य मंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा, उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे राज्य मंत्री के रूप में अपने कर्तव्यों के सम्यक निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.